ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாசுகே பண்டில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சாசுகே பண்டில் அதான் ஆல்ரெடி வந்துருச்சடா, இன்னுமா நீ எடுக்காமல் இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ்னே, நான் எடுக்காமல் தான் இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி பேக் போட்டிருக்கேன். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா வாரம் அப்படியே டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 டைமண்ட்ஸ் வந்து எனக்கு க்ளைம் ஆகும். ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளாக க்ளைம் பண்ணி தான் அதை எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி வந்து வெயிட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற டைமண்ட்ஸ்லாம் வச்சு ஸ்பின் பண்ணி தான் இந்த சாஸ்கே பண்டில் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 200 டைமண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் ஸ்பின் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இருக்கிறதே அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டு விடுவோம். கொய்யால் போட்டு விட்டால் என்ன ஆகுது, கிடைக்குமா? என்னடா ஒன்று ஒன்றா கொடுக்குறீங்க, எப்படா நம்மளுக்கு கிடைக்கிறது? பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 26 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. 169 டோக்கன். மற்ற டோக்கன்லாம் எப்படா எடுத்தேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டை போடல. அதெல்லாம் நான் போட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அதையும் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் இழுத்துருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி டோக்கனில் தான் எடுத்து போட்டிருக்கேன். நான் பண்டில் க்ளைம் பண்ணுறது மட்டும் தான் காட்டுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்மளால் க்ளைம் பண்ண முடியலை. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைமண்ட் கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ ஒரு ஆஃபர் வேறு வந்திருக்கு. நம்ம அந்த ஆஃபர் 30 ருபீஸ் ஆஃபர் வந்து வேறு வந்திருக்கு. ஸோ அதை நம்ம க்ளைம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 300 டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 300 டைமண்ட் வந்து க்ளைம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் வந்து காட்டலை. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட 300 டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு ட்ரிக்கு வேறு சொன்னானுங்க, நம்ம ஏதோ கிளியர் கேட்ச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து லக்கு வந்து கிடைக்குமாமே. நம்ம ஒரு கிளியர் கேட்சை போட்டு விடுவோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இப்போ எத்தனை 69 டோக்கன் இருக்கா, 169 டோக்கன் இருக்கா. நம்மளுக்கு ஒரே ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய அந்த 31 டோக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே போய்க்கிறோம். மறுபடியும் கிரிட்ட நம்ம வந்து அழுத்திக்கிறோம். நம்மளுக்கு எப்படியாவது கண்டிப்பாக கொடுத்துட்றா, சாசுகே பண்டில் கொடுத்துருங்கடா. ஏன்னா எனக்கு அந்த கட்டான ஸ்கின்னும் பிடிச்சிருக்கு. கட்டான ஸ்கின் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. சரி ஸ்பின்னை போட்டு விட்டோமா, என்ன கிடைக்கி? ஐயோ என்னடா அந்த ஒன்றுலேயே ஸ்டக்காக நிற்கிது பாருங்கள். அந்த ஒன்றே எத்தனை தடவை கொடுக்குறானுங்கன்ட்டு. போன தடவையாவது ஒரு 26 டோக்கன் கொடுத்தாங்க, இந்த தடவை 16 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஐயா நாசமாக போனேன். சரிண்ணா, என்ன பண்ணுறது? சரி கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16 டோக்கன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மள்கிட்ட டோட்டலாக 169 டோக்கன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நான் வந்து இன்னும் 2 நாள் வந்து கழித்து நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மந்த்லி பேக் வந்து கிடச்சிருச்சு. ஸோ மந்த்லி எவ்வளோ கடைன்னா 125 டைமண்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 100 டைமண்ட்ஸ் கிடச்சி, அதாவது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வீக்லி அந்த அப்புறம் இன்னொரு ஸ்மால் வீக்லி மாதிரி இருக்குமே, அதெல்லாம் போட்டோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு 95 டைமண்ட்ஸ் வரும். அதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணலாம். இப்போ ஒரு 95 டைமண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ மெம்பர்ஷிப் டேவில் போய் நான் அதை வந்து க்ளைம் பண்ணிக்கிறேன். க்ளைம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பின்னை போடலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டில் மாற்றி வச்சுருப்பேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிச்சைக்காரனை காமிச்சா நான் கிரினை வந்து நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அல்ட்ராவிலேருந்து ஸ்டாண்டர்ட் மாற்றிட்டேன். ஸோ அதை நான் காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ கிளியர் கேட்சை போட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாசுகே ரேங்குக்குள்ளே போய்க்கிறோம். சாசுகே ரேங் நம்மளுக்கு இருக்கிற 220 டைமண்டில் 15 டோக்கனு. சதி இது பண்ணிடாத, எனக்கு அதுக்கிட்ட அவன் மேலே வழி இல்லை. ஸ்பின்னை போட்டு விடுவான். என்ன விழுகுது, என்ன எதுவுமே விழுக மாட்டேங்குது. ஐயோ நாசமாக போனவங்களா. கேரினா என்னடா கன்க்ராச்சுலேஷனா, அது எங்கேயுமே விழுகலையே. காய்ஸ், நான் உண்மையில பொய் சொல்லலை. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி வேணால் பாருங்கள். எனக்கு பண்டில் விழுந்த மாதிரி எனக்கு காமிக்க கூட இல்லை. எப்படி இந்த பண்டில் விழுந்துச்சுன்னா எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். பண்டில் விழுந்த மாதிரியே ஒரு அந்த கிளிக்கு கூட ஆகலை. எப்படி எனக்கு விழுந்துச்சுன்னு தெரியல. 200 டோக்கன் சூப்பர் போடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நம்ம வந்து எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாசுகே பண்டில் கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு வேலட்டில் இருக்குமான்னு தெரியல. சரி நம்ம கட்டானா க்ளைம் பண்ணிடுவோமா? வேணாம், நம்ம எதுக்கு சாசுகே பண்டில் இருக்கான்னு போய் நம்ம ஒரு தடவை பேக்கில் போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா இவங்க சும்மா ஒரு கிளிச் மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கா? இருக்குங்க, சாசுகே பண்டில் இருக்குது. ஆனால் அதில் விழுந்த மாதிரி எனக்கு ஆப்ஷனே இல்லையே. எப்படி எனக்கு கங்க்ராச்சுலேஷன் போட்டான், எனக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ அதுதான்ப்பா எனக்கும் புரியலைங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி நம்ம எதுக்கு நம்ம இப்போ ஸ்டாண்டர்டில் வச்சுருந்தோமா, நம்ம ஒரு இதில் வச்சுக்கிறோம். இது பேர் என்னது, அல்ட்ரா ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிறோம். அல்ட்ராக்கு போகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு டிவைஸ் பற்றாது. இப்போ ரேங்க் ஆகிடும். ஸ்டாண்டர்ட்லேயே மாற்றி வச்சுக்கிறேன். இது வேறு நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ
சூப்பர். இப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு கிளைம் பண்ண முடியும். அந்த காமா புட்டான் அப்படிங்கிற இந்த ஒரு எமோட் ஒண்ணு இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளால கிளைம் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 4 பண்டில் எடுத்தாச்சு. நருட்டோ, கக்காஷி, சாசுகே, ஜிராயா. கங்ராச்சுலேஷன் போடு போடு அங்கய்யால. அப்புறம் காமா புட்டானுங்கிற இந்த எமோட்டுமே எடுத்துட்டோம். நருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சாசுகேலாம் அதை சமன் பண்ணுவானாடா? யார்ரா இதெல்லாம்? சாசுகேலாம் சமன் பண்ண மாட்டான்டா. இது நருட்டோ பண்ணுவதுடா. சாசுகே போய் மேலே ஏறி உட்காந்துருக்கான் பாருங்க. நீ வச்சிருக்க பண்டில் தான்டா வரும். கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது காம்பினேஷனே கிடையாது. நருட்டோ தலைவனுக்கு தான் இந்த எமோட்டு செட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டானாவை கிளைம் பண்ணிக்கலாம். கட்டானாலாம் நான் நினச்சேன், ஆசைப்பட்டேன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளுக்கு கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக் அடிச்சிருந்துருக்கு. ஸோ கட்டானாவே நம்ம கிளைம் பண்ணிக்கிறலாம். ஸோ கட்டானா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எஃபெக்ட்டு. அமாட்டரசுலாம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு பறக்குது. அமாட்டரசு அப்புறம் நம்ம சிடோரியும் மாற்றிக்கலாம் அந்தளுடைய இதில் வந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்மளுடைய கட்டானா ஸ்கின்னை நம்ம போய் வேலட்டில் செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கட்டானா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்குது. ஸோ அதர்ஸாக மெல்லீஸில் இருக்குமோ? மெல்லீஸில் தான் இருக்கும். மெல்லீஸ் நல்லா சுற்றி தேடுறது மெல்லீஸே காணோம். ஓ இதாக இருக்கா? இந்த இருக்கு. சரி இதில் நம்ம கட்டானாவுக்கு போய்க்கலாம். கட்டானா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதை நம்ம சிடோரியாவும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அனிமேயில் வந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்பின் பண்ணி போடுறேன். அனிமேக்கர் நருட்டோ பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால் மட்டும்தான் இதை ஸ்பின் பண்ணி போடுகிறேன். சரி காய்ஸ் பாய்ஸ் பாய்.